உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு காலை வணக்கம். மீண்டும் ஒரு புதிய பரிமாணத்தோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் அன்பு நண்பன் நல்லுச்சாமி. உறவுகளை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இப்போ 2 வருஷத்தில் நம்ம இது ஒரு 3வது சப்பர வண்டி. இதுவுமே நம்ம சேனலில் பார்த்து வந்த ஆர்டர் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா லோ பட்ஜெட் வண்டியாக கேட்டாங்க, சின்ன சப்பரம் போகிறது மாதிரி. அதனால் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம போட்ட வண்டிகள் எல்லாமே டயர் டாட்டா சுமோ டயர் போட்டிருப்போம். இதில் போட்டுக்க டயர் ஷேர் ஆட்டோ டயரு. ஆனால் அந்த ஆட்டோ டயரில் அந்த சைஸுக்கு உள்ள டயர் இது அதே மாதிரி கெப்பாசிட்டி உள்ள டயர் தான். 4 டயருமே ஒரிஜினல் கனத்து டிஸ்க்கு போட்டிருக்கோம். இதோட சைஸு பார்த்தீங்கன்னா 6க்கு 4 சைஸ் போட்டிருக்கோம். பின்னாடி பைப்பு தள்ளிக்கிடலாம், இழுத்துக்கிடலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா அது தேவையான இழுவ சப்போர்ட்டு எல்லாமே தரமாக போட்டு கொடுத்துருக்கோம். இந்த வண்டி இன்றைக்கி டெலிவரி ஆகுது. இன்றைக்கி தான் அந்த சாமி கும்பிட்டு அனுப்ப போகிறோம். இந்த 4 ஹோல் போட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த 4 ஹோலில் சப்பரத்தோட கால் உள்ளே இறங்கிடும். உள்ளே சீட்டிங் ஆயிடுச்சு அப்படின்னா கீழே சுற்றி கொக்கி கொண்டிலாம் வச்சுருக்கோம். அதில் கவர் போட்டு இழுத்து கட்டிக்கிடலாம். மற்ற ஊக்குள்ளே மாலை அந்த மாதிரி பொருளெல்லாம் தொங்க விட்டுக்கிடலாம். ஆள் இழுக்கிற மாதிரி தான் போட்டிருக்கோம். இது எந்த பக்கம் வேணாலும் சேக் ஆகிக்கிறோம், ஃப்ரீயாக இருக்கும். தரமான பொருளை கொண்டு சிறந்த வேலைப்பாடு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கோம். பைப்பு 1/4 ரவுண்டு பைப்பு பிடிக்கிறது. அந்த அச்சு அம்பரமும் அந்த சம்பர பைப்பும் அதே தான். கீழே ஒரு அடி உயரத்துக்கு தாங்கு கால் மாதிரி வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அப்படின்னா ரொம்ப லோ பட்ஜெட்டு, ரொம்ப வெயிட் இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 600-700 கிலோ வரைக்கும் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இதில் இருக்குது. 1000 கிலோ வரைக்கும் ஏற்றிக்கிடலாம். அந்த மாதிரி முன்னாடி லைட்டு மாட்டுறதுக்கு ஒரு ஆங்கில் வச்சுருக்கோம். கீழே எல்லாமே தரமான பொருள். இது நம்ம தேவைன்னா இது போல்ட் இருக்குது, இதை கைப்பிடிய கழட்டி தனியாக வச்சுக்கலாம். உங்களுக்கு சிறப்பான ஒரு வேலைப்பாடாக பார்த்துருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுற அத்தனை உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.